பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102 அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. என கண்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தாமதிக்கிறது என்று தோன்றும். ஜெபங்கள் பதில் இல்லாமல் இருப்பது போலவும், காத்திருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது போலவும் தெரியும். ஆனால் இந்த வசனம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. அது என்னன்னா, தேவனுக்கு ஒரு நேரம் உண்டு. சியோன் என்றால் தேவனுடைய ஜனங்கள் நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் நியமிக்கப்பட்ட காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் மறந்துவிடவில்லை, தேவன் தாமதிக்கவில்லை, அவர் சரியான நேரத்தை காத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நீண்ட நாள் காத்திருக்கும் ஆசைகள் இருக்கலாம். நீங்கள் நீண்ட நாள் ஜெபித்த ஜெபங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். எப்போது தேவன் பதில் தருவார் என்று கேட்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 75:2 வாசித்தீங்க அப்படின்னா, நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியமிக்கப்பட்ட காலம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுவதற்கு, காரியத்தை நிறைவேற்றி தருவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்குங்க. வேதம் சொல்லுது, அந்த நேரம் இப்போ வந்து விட்டது. என கண்பானவர்களே, உங்களுக்கு தேவன் தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. அவர் அந்த தயவை செய்வதற்கு வேண்டிய குறித்த நேரமும் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவேன். காலை வேளையில் நீ எதிர்பார்த்த காரியத்திற்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். பிரைஸ் அல்லாஹ். இன்றைக்கு தேவன் உங்களோட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் எழுந்து உனக்கு இறங்குவேன். பிரைஸ் அல்லாஹ். உனக்கான கிருபையின் காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்காக குறித்த நேரம் வந்துருச்சு. கர்த்தர் உங்கள் காரியத்திற்கு தயை செய்ய போகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் தேவனுடைய தயக்காக, தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவங்க காத்திருக்கிற காரியங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யும், ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.